கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த தேவ செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், யெகோவா நிசியாகிய நான் உனக்கு வெற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகமம் 17:15 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். யாத்திராகமம் 17:15 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் யெகோவா நிசி என்று. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு இந்த நாமத்தை அவன் இடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்து கானான் தேசத்துக்கு நேராக கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள். சங்கீதம் 114:1-2 இப்படி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்படுகிறதை இந்த வசனத்தை நாம் காண்கிறோம். இந்த இஸ்ரவேலர்களாகிய யாக்கோபின் குடும்பம் எங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னா, எங்கு அவர்களால் தேவனை ஆராதனை செய்ய முடியலையோ அந்த இடத்துல இருந்து அவர்களை தேவன் புறப்பட பண்ணுகிறார். எந்த இடத்துல அவர்கள் அடிமைகளா இருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். அவர்களை எங்கு புறப்பட பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு புறப்பட பண்ணுகிறார். தேவனை அவர்கள் ஆராதிக்கும்படி அவர்களை புறப்பட பண்ணுகிறார். எதன் வழியாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வழியில. ஆண்டவர் தந்த விடுதலையின் நிமித்தம், ஆண்டவர் தந்த மீட்பின் நிமித்தம், ஆண்டவர் தந்த ரட்சிப்பின் நிமித்தம் தேவனுக்கு சித்தமான வழியில புறப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தரால் வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்கள் எகிப்துல அநேக பாடுகளை அனுபவிச்சாங்க. எகிப்து தேசங்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிற பாஷையை பேசாத ஒரு நாடாக இருந்தது. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். இது எப்போது நடந்தது அப்படின்னா, யோசேப்புக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள் அந்த எகிப்து தேசத்துல. அந்த அடிமைத்தனத்தையும் அவர்கள் படுகிற வேதனையும் ஆண்டவர் கேட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். இந்த நாள்ல நம்மளும் அநேக அடிமைத்தனத்துல இருந்தோம். அதுல இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். பாவத்துல இருந்தோம், இருளின் ஆதிக்கத்துல இருந்தோம், எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலையை நமக்கு தந்து நம்மை மீட்டு கொண்டு வந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சிலர் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, இருளின் ஆதிக்கத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறீங்க, பாவத்திலையும் பாவத்தினால் வந்த சாபத்திலையும் உழண்டு கொண்டிருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட செய்தது கர்த்தருடைய வல்லமையினால நடந்தது. கர்த்தர் எல்லாவித அற்புதங்களையும் அங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்காக செய்தார். நம்மையும் ஆண்டவர் அநேக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நமக்கு அற்புத அதிசயங்களை செய்து அதுல இருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இந்த நாட்கள்லயும் பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் நான் ஒரு இருளின் ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருந்தா, அங்கிருந்து உங்களை புறப்பட பண்ண போகிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஏன்னா அவர் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களுடைய தேசத்துல அவங்க இருந்தாங்க. விக்கிரகங்களின் ஆதிக்கம், விக்கிரகங்களை கும்பிடுகிற மனிதர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் அநேக துன்பப்பட்டாங்க. அடிமைத்தனத்தின் மேல அடிமைத்தனப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் கூக்குரலை தேவன் கேட்டு அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் எந்த பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில், அடிமைத்தனங்கள் மத்தியில் நீங்க இருந்தாலும்
ஆண்டவர் அங்கிருந்து உங்களை புறப்பட செய்ய போகிறார். ஒன்றை மட்டும் தெளிவாக கவனமாக குறித்து கொள்ளுங்கள். அவங்க அங்கிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் யூதாவை அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாக தெரிந்து கொள்கிறார். யூதா அப்படின்னா கீழ்ப்படுகிற ஜனங்கள் உள்ள இடம். இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. இஸ்ரவேல் என்றால் யாரெல்லாம் தேவனால் ரட்சிக்கப்படுறாங்களோ மீட்கப்படுறாங்களோ அவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் என்று நாம் காண்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்து அவர்களை அங்கு பலுகி பெருக செய்கிறார். அங்கு அவர்கள் வாழும்படி கிருபை செய்கிறார். அந்த தேசத்துல அவர்கள் குடியேற விடாம தடுத்து கொண்டிருந்தவர்களை அங்கிருந்து விரட்டி அவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக்குறார். அதுலயும் குறிப்பா சொல்கிறார், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாயிற்று. யூதா என்றாலே கீழ்ப்படுகிற ஜனம், தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற ஜனம். அப்போ பரிசுத்த ஸ்தானம் என்றாலே தேவன் வாசம் பண்ணுகிற இடம், முழுமையா வாசம் பண்ணுகிற இடம். நீங்க கீழ்ப்படுகிற ஜனமாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் உங்க மத்தியில முழுமையாக வாசம் செய்வார். யூதாவை முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வைத்து அதன் பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமும் ஆண்டவர் ரட்சித்தார். இந்த வேளையில இந்த புறப்படுதல், இந்த விடுதலை எப்படி உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை தேவன் முன்குறித்தார். இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு அடுத்தபடியாக தகப்பனாகிய ஆபிரகாமினிடத்தில் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட செய்கிறார். ஆபிரகாமினிடத்துல தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை முன்கூட்டியே தரிசனமாக சொல்லி இருக்கிறார். இப்படி 400 வருடங்கள் உன்னுடைய சந்ததியார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து துன்பப்படுவார்கள், அதன் பின்பு மீட்பு உண்டாகும். அவர்கள் எந்த தேசத்துக்கு வருவார்கள்னு ஆபிரகாம் இடத்துல சொல்லாரு, கானான் தேசத்துக்கு வந்து இந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துல தேவன் தரிசனம் கொடுக்கிறார். அவனுக்கு வாக்குத்தத்தமாகவும் அதை கட்டளையிடுகிறார். இந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைவு கூறுகிறேன். என்னுடைய சிறு வயதில் எங்களுடைய ஆலயம் ஆராதனைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இருந்தவர்களால் இடிக்கப்பட்ட போது அம்மா தேவனிடத்தில் கதறி ஜெபித்தார்கள். என் 4 பிள்ளைகளையும் என் கணவனை வைத்து கொண்டு நாங்கள் இனி எங்கு செல்வோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கதறி ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் தந்து வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, மூத்த மகள் டாக்டர் ஆவாங்க, 3வது பையன் கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு படிப்பான் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அதை வாக்குத்தத்தமாகவும் அவர்களுக்கு தந்தார். அன்றைய தினம் அம்மா, சரி ஆண்டவர் நீங்க சொன்னபடியே மூத்த மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், 3வது பையனை கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்புல படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணினார்கள். தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்றும் விதமாக நாட்கள் கடந்தது. சரியாக 10 வருடத்துக்கு அடுத்து நான் 10th முடிச்சு +1 போற டைம். அந்த டயத்துல புது ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போடுறோம். அப்போ அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, என்னோட மேக்ஸ் மார்க்கை பார்த்துட்டு, மேக்ஸ்ல ரொம்ப ஜஸ்ட் பாஸ் தான் இருக்க, நீ பயாலஜி குரூப் எடுத்து படின்னு சொல்லி. அண்ணனும் அக்காவும் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சனால அம்மாவும் அந்த டயத்துல சரி நீயும் பயாலஜி குரூப் எடுத்து படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல இருக்கும்போதே சொல்கிறார்கள். நான் அம்மா சிறு வயதிலிருந்தே இந்த தேவன் தந்த தரிசனத்தை குறித்து சொல்லுகிறதை என் மனதுக்குள் வைத்திருந்தேன். இந்த தரிசனம் எப்படியாவது நம்ம நிறைவேற்றணும். அந்த தரிசனம் எனக்குள்ள இருந்தனால நான் அப்போது சொல்கிறேன், இல்லை ஆண்டவர் சொன்னது கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பு தானே, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல சொன்னேன். உடனே அம்மாவும் அந்த ஆண்டவர் தந்த அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தரிசனத்தை நினைவு கூர்ந்து, அந்த பொருத்தனையை நினைவு கூர்ந்து, சரி அப்போ நீ கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுன்னு சொல்லி அந்த நாளில் நான் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அப்போது ஸ்கூலில் இருக்கவங்க சொன்னாங்க, நீ மேக்ஸில் ஜஸ்ட் பாஸ் தான் இருக்க, எப்படி நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்
சயின்ஸ் குரூப் எடுத்து மேக்ஸ் பாடங்கள்லாம் எப்படி வரும், நீ பயாலஜி எடுத்து நல்லபடியாக படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அறிவுரை கூர்ந்தாங்க. இருந்தாலும் நான் தேவன் தந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாகத்து நிமித்தம் அந்த நாட்களில் இல்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லி அந்த பாடத்தை எடுத்து நான் +1 +2 படித்து முடித்தேன். அதுக்கப்புறமும் ஆண்டவர் இன்ஜினியரிங் சேரும்படி அம்மாவிடத்தில் பேசினார். அப்பொழுதும் மேக்ஸில் கொஞ்சம் ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கான்னு சொல்லி ஆர்ட்ஸ் படிக்கட்டும்னு சொல்லி அநேகர் சொன்னதுண்டு. ஆனாலும் தேவன் தந்த தரிசனம் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு அப்பொழுது அம்மாவிடத்தில் சொன்னபடியே இன்ஜினியரிங் படிக்க செய்தார். நான் காலேஜ் படித்த நாட்கள்லையும் என்னை விட மேக்ஸில் +2ல் முழு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று என்னோடு வந்து படித்த மாணவர்கள் மத்தியில் ஆண்டவர் எனக்கு மேக்ஸில் தோல்வியே இல்லாதபடியும் ஆல்பாஸை தந்தும் முழுமையாக அந்த வெற்றியை தந்து அந்த டிகிரியை முடிக்க செய்தார். என் கூட மேக்ஸில் முழு மதிப்பெண் எடுத்து காலேஜ் சேர்ந்தவர்கள் எல்லாருமே தோல்வியுற்றாலும் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்தார். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமது பெற்றோர்களிடத்துல ஆண்டவர் நம்மை குறித்ததான தரிசனத்தை முன்பாகவே கொடுத்து விடுகிறார். அவர்களிடத்துல நம்மை குறித்ததான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து விடுகிறார். அவர்கள் அப்படி நம்மை குறித்து பொருத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மை குறித்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இடத்துல பெற்றிருக்காங்க அப்படின்னா, அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த 10th முடிச்ச டயத்தெல்லாம் எனக்கு பயாலஜி சப்ஜெக்ட்னா அவ்வளோ விருப்பம், ஒரு ஆசையோட ஆர்வத்தோடு அந்த பயாலஜிலாம் நான் படிப்பதுண்டு. ஆனாலும் தேவன் எனக்கு சொன்ன என்மேல் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்வோம், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த நல்ல முடிவெடுத்தேன். காலேஜ் சேர்ந்த போதும் அப்படிதான், ஆண்டவர் சித்தத்தை செய்வோம், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அப்படியே ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்து நடத்தி வந்தார். அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அநேக நேரங்களில் அவர் பொறுப்படுத்தி கொண்டார் சூழ்நிலைகளை. அந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் வெற்றியை தந்து அவர் சொன்னதை நிறைவேற்றும்படி நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் அப்படியே எனக்கு செய்தார். இந்த நாட்கள் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை குறித்ததான தரிசனங்கள் உங்க பெற்றோர்களிடத்துல ஆண்டவர் கொடுத்திருந்தார் அப்படின்னா, உங்களை குறித்து உங்க பெற்றோர்கள் ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னா, அதை நிறைவேற்ற உங்களை நீங்க முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அது தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் அல்லவா, நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் பேய்களை ஓட்டினாலும், தரிசனங்கள் சொன்னாலும், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினாலும், நீ என்னுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றால், தேவனுடைய சித்தத்தை நீ செய்யவில்லை என்றால், கடைசி நாட்களில் உன்னை யார் என்று கேட்பேன், உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை தான் நாம் நிறைவேற்றணும். அநேகர் சொல்லுவாங்க, உனக்கு இதுதான் சரியா இருக்கும், உன் வாழ்க்கைக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி. ஆனா உங்க வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்கிறதும் சரியா இருக்கிறதும் தேவனுடைய சித்தம் மட்டும்தான். நீங்க மனிதர்களுடைய சொற்களை கேட்காமல், மனிதர்களுடைய விருப்பத்தின் படி போகாமல், ஆண்டவருடைய சித்தத்தையே நாடுங்கள் என்று இந்த வேளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 400 வருடம் முடிந்த அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க, கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அவர்களுடைய பாடுகளை ஆண்டவரிடத்துல எடுத்துரைக்கிறாங்க, அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவரிடத்துல முறையிடுறாங்க. ஆண்டவர் அப்போது என்ன செய்கிறார், நினைவு கூர்ந்தாராம், இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தாராம். இன்னைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை நினைவு கூறுவார், உங்களை பார்ப்பார். இஸ்ரவேலருடைய கண்ணீரை அவர் கண்டார்னு வாசிக்கிறோம். உங்கள் கண்ணீரை அவர் காண்பார். எப்பொழுது? தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு தடையா பார்வோன் வந்தான். ஆனா ஆண்டவர் பார்வோனை பார்த்து கொண்டார். ஆமென். செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமா நடத்தி வந்தது மட்டும் இல்ல, அந்த செங்கடலிலே பார்வோனையும் கவிழ்த்து போட்டார். இன்னும் ஒன்றை குறித்து பார்ப்போம்னா, சாலமன் ராஜாவானது தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதுதான். ஆண்டவர் சாலமனை குறித்து கொடுத்த தரிசனம் தான். அதை ஆண்டவர் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அந்த ராஜ்யத்தை நடத்துவதற்காக
அவன் கேட்ட அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அதோடு கூட ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தார். தாவீதிடத்துல ஆண்டவர் சொல்லியிருந்தா, உன் சந்ததியார் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் கையில நான் ராஜ்யத்தை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லி நிலைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். சாலமோன் என்ன பண்றான், ஆண்டவர் தனக்கு தந்த அறிவின் நிமித்தமும் ஆண்டவர் தனக்கு தந்த ஞானத்தின் நிமித்தமும் கவரப்பட்ட ஒரு பெண்ணின் நிமித்தம் என்ன செய்றான், ஆண்டவருடைய கற்பனையும் கட்டளையும் விட்டு விலகி, அதாவது என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ யாதொரு விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ ஆராதனை செய்ய வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த கட்டளைய ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவனை அவருடைய இரக்கத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி அவர் தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படி உட்கார வைத்திருந்த ஸ்தானத்தின் நிமித்தம் ஆண்டவர் தந்த அறிவின் நிமித்தமும் ஞானத்தின் நிமித்தமும் ஈர்க்கப்பட்ட ஒரு பெண்ணின் நிமித்தம் என்ன பண்றான், தேவனுடைய சித்தத்தை மீறி அவன் நடந்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்காதீங்க. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி கிரியை நடப்பிப்பவர்களாக இருங்க. தேவனுடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். யூதாவை போல யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்களோ, தேவனுக்கு முழுமையா கீழ்ப்படிந்தாங்களோ, அந்நியர்களோட கலப்பில்லாதபடிக்கு பாவத்தை செய்யாதபடிக்கு இருந்தாங்களோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய ஜனம் என்று தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். அப்படி நம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கானான் தேசத்துக்கு போவது, அதுவும் அவருக்கு சித்தமான வழியில நடந்து அந்த கானான் தேசத்துக்கு போவதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியேறி வந்து அந்த செங்கடலை கடந்த பிறகு அவர்களுக்கு எதிராக அமலேக்கியர் வர்றாங்க. அவர்கள் சமாதானமா தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல அமலேக்கியர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர்கள் மீது யுத்தம் செய்ய வர்றாங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர் தங்கியிருக்கும் இடத்தின் வழியாக கடந்து செல்ல முற்பட்ட போது அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யவும் அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிடவும் துணிகரம் கொள்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய ஜனங்கள் என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய சித்தமான வழியில நடக்கிறாங்க. அப்படி சமாதானமா நடக்கிற என்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக அமலேக்கியர் எழும்புகிறார்களா, அவர்கள் என்னுடைய ஜனங்களை அல்ல, என்னுடைய ஜனங்களை பகைத்தது நிமித்தம் என்னையே பகைத்தார்கள் என்று ஆண்டவர் அமலேக்கியர் மீது கோபம் கொள்கிறார். அந்த நேரத்துல மோசே தன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான். மோசே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது, யாத்திராகும் 17:11, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தேவனுக்கு நேராக கைகள் எடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்துல இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வெற்றியை கட்டளையிட்டார். ஊரு மாறணும் கையை தாங்கி பிடித்து அந்த வெற்றியை சுதந்தரிக்கும் வரைக்கும் கூட நிக்கிறாங்க. இன்றைக்கும் தேவனை நோக்கி அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கட்டளையிடுவார். உங்க ஜெபம் சோர்ந்து போகிற நேரத்துல உங்கள் குடும்பத்தார் உங்கள் ஜெபத்துல உங்க கூட இருக்கும்போது, அதாவது உங்களை அறிந்தவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் உங்க கூட இருக்கும்போது தேவன் வெற்றியை கட்டளையிடுகிறாக இருக்கிறார். அப்பொழுது மோசே என்ன பண்றானா, உயர்த்தி இருந்தது என்னுடைய கரம் அல்ல, யெகோவா நிசி என்கிற என் ஜெயக்கொடியான கர்த்தரையே நான் உயர்த்தினதால் கிடைத்த வெற்றின்னு சொல்லி அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்புறதை நாம் காண்கிறோம். வசனத்துல வாசிக்கிறோம், யாத்திராகமம் 17:15, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, 16வது வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால்
தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆண்டவர் சொல்கிறார் யாத்திராகமம் 17:14 வசனத்துல, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அமலேக்கியர்கள்ல கொஞ்சம் பேர் தான் யுத்தத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த நினைத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் எழும்பினபடியால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் கீழெங்கும் அவர்கள் இல்லாதபடி நாசம் பண்ணுவேன், இவர்கள் கூட்டத்தை மொத்தமா நாசம் பண்ணுவேன். இப்படி என் ஜனங்களுக்கு எதிராக எழும்ப யாரெல்லாம் காரணமாய் இருந்தார்களோ அவர்களை எல்லாரும் நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லி கட்டளையிடுகிறார். அவர் அதை அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினதை தன்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக பகையாகவே கருதினார். அதனால தான் சொல்றாரு, தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்கியருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று. இந்த வார்த்தையை ஆண்டவர் சவுலின் நாட்கள்ல அப்படியே நிறைவேற்றுவதை காண்கிறோம். இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக அவர்கள் சமாதானமாய் தங்கி இருந்த போது வந்தாங்க. முகாந்திரம் இல்லாமல் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை எதிர்க்கும்படி வந்தாங்க. கர்த்தருடைய கோபம் அமலேக்கின் மேல் இருந்தது. சவுலின் நாட்கள்ல பார்க்கிறோம், சாமுவேல் மூலமா ஆண்டவர் பேசி சவுலை அமலேக்கு முழுவதையும் அழித்து விடும்படி கட்டளையிடுகிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? அமலேக்க இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அழிச்சிட்டு அங்க இருக்கிற ஆடு மாடுகளையும் அந்த ராஜாவையும் மீதியாக வைக்கிறான். அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. ஏன் அதை அப்படி செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது சவுல் என்ன பண்றான்? நீங்க உங்க ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு வாங்க, தேவனுக்கு நாம பலியிடுவோம், ஏன்னா இந்த நாள்ல நீங்க தவறு செய்தீங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவருக்கு சவுல் அதை பலியிடுகிறான். 1 சாமுவேல் 14:35 நாம் வாசிக்கிறோம். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். சவுல் ஏன் அந்த பலிபீடத்தை கட்டுறான்னா, ஆண்டவருக்கு விரோதமாக நாங்க இனி செய்ய மாட்டோம், அந்த ஜனங்களுக்கும் நாங்க இனி ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த பலிபீடத்தை சவுல் கட்டி அந்த ஆடு மாடுகளை அங்க பலியிட்டான். அதுதான் சவுல் கட்டின முதலாவது பலிபீடமா இருக்கிறது. அதற்கு அப்புறம்தான் சாமுவேல் மூலமா ஆண்டவர் பேசுகிறார், நீ அமலேக்கை மொத்தமாக சங்காரம் பண்ணு, அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதே, அவர்களுடைய ஆடு மாடு பொருட்கள் ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் அழித்து விடு, அதில் ஒன்றையும் நீ எடுக்காதேன்னு சொல்லி கட்டளையாக சாமுவேல் மூலமாக சவுலின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15 1 முதல் 3வது வசனம் வரைக்கும். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு பலிமரித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆண்டவர் சாமுவேல் மூலமா சவுல் இடத்துல என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக அமலேக்கு வந்த செய்கையை, வழிமறித்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன்னு சொல்லி, இன்றைக்கும் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, நீ அமலேக்கின் மேல் இரக்கம் வைக்காமல் அவனை முழுவதுமாய் சங்காரம் பண்ணி போடு அப்படின்னு சொல்லி, நீ புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகளை கொன்று போட வேண்டும்
என்று சவுலின் இடத்துல ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சொல்கிறார். ஆண்டவர் இதை சொல்ல காரணமே மோசேயின் இடத்துல அவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன அந்த வார்த்தை, நான் அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசமாக்கி போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி சவுலின் இடத்துல சாமுவேலை அனுப்பி கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். சவுலும் புறப்பட்டு போகிறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு அந்த ராஜாவை கொல்றதையும் அந்த ஆடு மாடுகள்ல நல்லதெல்லாம் சாகடிக்கிறதுலயும் விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி அந்த ராஜாவை கொன்று போடாமலும் ஆடு மாடுகள்ல முதல் தரமானவைகளை இரண்டாம் தரமானவைகளை நலமானதை எல்லாவற்றையும் அழித்து போடாமலும் ஒன்றுக்கும் உதவாததை மட்டும் அழித்து போட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் தங்களுக்குன்னு எடுத்துக்கொண்டு வராங்க. இது ஆண்டவர் சொல்லலை, முழுவதுமாக சங்காரம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சவுலும் அந்த ராஜாவை கொல்ல இவனுக்கு மனசு இல்லை, ஜனங்களுக்கும் ஆடு மாடுகள்லையும் சில நல்ல பொருட்களையும் தங்களுக்குன்னு எடுத்துக்குவோன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை மீறி எடுத்துக்கொள்கிறார்கள். இதை நம்ம 1 சாமுவேல் 15:9 பார்க்கிறோம். இது தேவனுக்கு சித்தமில்லாத காரியம். அப்பொழுது சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அவன் என்னை விட்டு திரும்பி என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு சொல்லி சொல்றார். வாசிப்போம். 1 சாமுவேல் 15 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதை சொல்லும்படி சாமுவேலும் சவுலின் இடத்துல போகிறார். அப்பொழுது சவுல் சொல்கிறான், நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சாமுவேல் சொல்கிறாரு, அப்போது ஆடு மாடு சத்தமெல்லாம் என் காதில் கேட்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு சவுல் சொல்கிறான், அதை அமலேக்கிட்டிருந்து கொண்டு வந்தாங்க, ஆண்டவருக்கு பலியிடுவதற்காகத்தான் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சவுல் சொல்கிறான். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறாரு, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. 18ஆம் வசனம். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். 19ஆவது வசனம். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சாமுவேல் எதை நினைவு கூர்கிறார்? சவுல் தன்னுடைய பார்வைக்கே தன்னை சிறுமையானவனாக நினைத்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுலை சிறுமையினின்று ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அபிஷேகம் பண்ணினார். அப்படி இருக்கும்போது அவருடைய சொல்லை கேளாமல் கொள்ளை பொருட்கள் மேல் நீர் விழுந்தது என்ன என்று சொல்லி பொருட்படும்படி, அப்படி இருக்க ஆண்டவருடைய சொல்லை கேட்காமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி சவுலின் இடத்துல சாமுவேல் கேட்கிறார். சவுல் சொல்றான், நீங்க சொன்னபடியே நாங்க போனோம், ஜனங்களை சங்காரம் பண்ணினோம், தேவனுக்கு பலியிடுவதற்காகத்தான் நாங்க ஆடுகளையும் மாடுகளையும் ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இடத்துல சொல்றான். அப்பொழுது சாமுவேல் சொல்கிறார், 1 சாமுவேல் 15:22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்? கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்கிறோமா என்று தேவன் பார்க்கிறார். தேவன் எதை சொல்கிறாரோ அதை நாம் செய்வதையே தேவன் விரும்புகிறார். அதை விட்டு நம்ம இஷ்டம் போல செய்துட்டு தேவன் அதை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறது மிகவும் தவறானது. ஏன்னா
தேவனுடைய சித்தத்துக்கு மாறா நம்ம பார்வைக்கு நலமாய் தெரியுது, நம்ம பார்வைக்கு இது நல்லதுன்னு சொல்லி நாம் செய்தோமானால் அது பாவம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுவதே பாவம். சவுல் பின்பு சொல்றான், நான் பயந்துட்டேன், ஜனங்களுக்கு பயந்து இப்படி நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றான். அநேக நேரங்களில் உலக மனிதர்கள் பயமுறுத்துவது போல கிரியை நடப்பிப்பார்கள். இந்த ராஜ்யத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ராஜாவாக தேவன் சவுலை ஏற்படுத்தி இருக்க, ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம், இந்த ஜனங்கள் எனக்கு ஏதாவது செய்து விடுவார்கள்னு சொல்லி ஒரு பயம். அதனால் அவங்க சொல்படி நம்ம கேட்டு நடந்துடலான்னு சொல்லி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஓடியது நிமித்தம் என்ன செஞ்சிட்டான்? அவன் தேவனுக்கு பொல்லாப்பானதாய் காணப்படுவதை செய்து விட்டான். அவருக்கு செவி கொடுப்பதை விட்டு விட்டு ஜனங்களுக்கு, உலக மனிதர்களுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? செவி கொடுத்து விட்டான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம், ஸ்தானத்தின் நிமித்தம் நமக்கு அறிமுகமான ஜனங்கள் அவர்கள் அப்படி நினைச்சிருவாங்க, அவர்கள் இப்படி நினைச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு தேவனுக்கு சித்தமில்லாத செய்வது, இல்லை அவர்கள் சொல்வது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு சித்தம் இல்லாமல் செய்வதெல்லாம் தேவனுக்கு விரோதமானவைகள். அது தேவன் அருவருக்கிறார். அது நம் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. தேவ பிள்ளையோட வாழ்க்கைக்கு அது உகந்ததல்ல. சவுல் தனக்கு வரும் நாட்களில் ஜனங்கள் மூலம் எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணிட்டான்? ஜனங்களுக்கு கீழ் பண்ணிட்டான். உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. சங்கீதம் 31:15 இப்படியாக வாசிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்னு சொல்லி தாவீது கூறுவது. தாவீது எப்படி ஒரு ஜெயமுள்ள மனிதனாக, தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாக இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு எதிராக ஜனங்கள் கூடின போதும் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த ஜனங்களுக்கு பயப்படலை, கர்த்தருக்கு பயந்தான். இன்றைக்கும் நாம் உலக ஜனங்களுக்கு பயப்படுகிறவர்களாக இல்லாமல் கர்த்தருக்கே பயப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் ஜனங்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே தாவீது தனக்கு வேதனை இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். தனக்கு எந்த முடிவு எடுக்கன்னு அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் இங்கே போகணுமா, நான் இங்கே இதை செய்யணுமான்னு சொல்லி கேட்டு 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 அவன் செய்தான். அதனிமித்தம் அவன் தேவனுக்கு உகந்ததை செய்தான் என்பதை நாம் காண்கிறோம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் 2 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த 2 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். யாக்கோபு 5:13 இப்படியாக வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். முதலாவது என்ன செய்யணும்? துன்பப்படும் போது நாம் ஜெபம் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடணும். இதுதான் அந்த 2 காரியம். நமக்கு துன்பமான நேரத்தில் நம்மை விசாரிக்கிறவராகிய கர்த்தரிடத்துல தான் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் வைத்து விடணும். வாசிப்போம். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்கிறதை நாம் காண்கிறோம். தேவன் தான் நம்ம உண்மையாக விசாரிக்கிறவராக இருக்கிறார், மனிதர்கள் அல்ல. தேவனே நம்மை உண்மையாக விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்து விட வேண்டும். சங்கீதம் 56:8 வசனத்தில் இப்படியாக நாம் காண்கிறோம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் வைத்து விட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய கவலைகளை எல்லாம், கண்ணீர்களை எல்லாம் காண்கிற தேவன், அதை மாற்றுகிற தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் ஜெபம் செய்ய வேண்டும்.
சந்தோஷமாயிருந்தா நாம் சங்கீதம் பாட வேண்டும். ஏன் இதை நாம் செய்ய வேண்டும் என்றால், அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கணும். அப்பொழுது நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எதிர்காலத்தை குறித்த பயமோ இல்லை உங்கள் வாழ்க்கை குறித்த பயமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கும்போது அவர் உங்களை உயர்த்துவார். அதுலேயும் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதியில் செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்குறித்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். நாம் நம்ம இஷ்டத்துக்கு அதை தேடி நாடி ஓடுகிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருப்போம். அப்படிதான் சவுல் இந்த இடத்துல செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பிடுவார்களோன்னு அவன் நினைத்து தேவனுக்கு சித்தமில்லாத செஞ்சுட்டான். அவன் யார் மீது இரக்கம் வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அவன் மீது இரக்கம் வைத்து அவனை உயிரோட வைத்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாமுவேலின் மூலமாக அந்த அமலேக்கு ராஜாவை கொன்று போடுகிறதை நாம் காண்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தரிசனத்தை அப்படியே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அந்த அமலேக்கியர் தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பினதை தேவன் மனதிலே வைத்திருக்கிறார். அதனால அவனை குறித்து சொன்னபடியே அவனை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசமாக்கி போட்டார். சவுல் இந்த பாவத்தை செய்ய முக்கியமாக இருந்த 3 காரணங்கள் என்ன அப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் இந்த பாவத்தை செய்ய சவுலை தூண்டியது. அந்த கொள்ளை பொருளை ஜனங்களை எடுக்க அனுமதித்தது, அந்த ராஜாவை உயிரோடு வைக்க துணிந்தது எல்லாமே இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால உண்டானது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூர்ந்தா நம்மளிடத்துல தேவனுடைய அன்பு இல்லை, தேவன் மேலுள்ள அன்பு இல்லை. உலகத்தின் மீதும் நம்ம உலகத்தில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூர்ந்தால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் தேவனால் உண்டானவை அல்ல, அதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தின் மீது அன்பு கூறாதிருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரை அறிந்த நாட்கள்ல இருந்து நாம் அவருடைய வசனத்தை கைப்பற்றி சத்துருவை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். நாம தேவனுடைய சித்தத்தின்படி செய்தோம் என்றால்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஏனென்றால் உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் நாம் அன்பு கூறக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14 முதல் 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே.
நாம் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதனால சவுல் கீழ்ப்படியாமல் போனதை போல நாம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு நம்ம பிணைக்கப்படக்கூடாது. ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவில்லை. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை நாம் விழுந்து விடக்கூடாது. பண ஆசைங்கிற விக்கிரக ஆராதனை நாம் விழுந்து விடக்கூடாது. விக்கிரகங்களை கும்பிடுகிற, விக்கிரகங்களை ஆராதனை செய்கிற தேவனுக்கு விரோதமான செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஏன்னா தேவன் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் ஒருவரையே நாம் பணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளையும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறதும் இதுதான். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த சத்ரு என்ன செய்வான்? இந்த மனிதர்கள் மூலமாக அவர்கள் ஏதோ ஞானவான்கள் போன்ற பேச்செல்லாம் பேசி மாயமான தந்திரத்தினால தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது கொள்ளையாடிடலான்னு சொல்லி முயற்சி செய்வார்கள். அதுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதெல்லாம் மனுஷர்களுடைய பாரம்பரியமான நியாயமும் உலக வழிபாடுகளுமாய் இருக்கிறதே தவிர அதில் தேவனுடைய சித்தம் ஒன்றோ கிறிஸ்துவை பற்றினதொன்றோ இல்லவே இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை? விபச்சாரக்காரர்களுக்கும் அசுத்தர்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஓட வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத விஷயங்களை நம்ம விட்டு நம்ம எடுத்து போட வேண்டும். நம்மிடத்திலிருந்து அதை விலக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதெப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பவுல் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. இதற்கு முன்பாக தான் நீங்க உங்க சுபாவத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தீங்க. ஆனா தேவனை அறிந்த பிறகு, தேவனுடைய பிள்ளைகளான பிறகு சுபாவத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை விக்கிரக வழிபாடுகளுக்கு திரும்பி போக சத்துரு வகை தேடி திரிவானால் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. நாட் பார்க்கறது, குறி பார்க்கறது அதெல்லாம் விட்டு உங்களை விலக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்குமானால் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்புரவாகுங்க. நீங்கள் உங்களை பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஒப்புரவாகும்போது உங்கள் பாவத்தை அநியாயத்தை நீக்கி உங்களை அவர் சுத்திகரிக்க உண்மையும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அந்த பாவத்தை விட்டு நீங்கள் விலகி, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலகி
தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை நீங்கள் விடுவித்து வெளியில் வருவதற்கு ஆண்டவரிடத்தில் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு முழுமையாக விடுதலையாகும்படி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். ஏன்னா ஆண்டவர் நீங்கள் பட்ட கஷ்டம் பிரயாசம் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த ஊழியத்தெல்லாம் அவர் பார்க்கிறார். அவரிடத்தில் நீங்கள் முழுமையாக திரும்பும்போது அவருடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில் இருக்கட்டும், அவருடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், அவருடைய சித்தத்தின்படி மட்டும் நான் வாழ்ந்தா போதும்னு ஒப்பு கொடுக்கும்போது உங்களை அவர் நினைவு கூர்ந்து மீண்டும் அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18ஆம் வசனமும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அவற்றை விட்டு நீங்கள் புறப்படணும். அவற்றின் நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருக்கணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் உங்கள் பிதாவாயிருப்பார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். இதை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் சாத்தானை ஜெயிக்கணும். விழித்துக்கொள் ஜனமே, விழித்துக்கொள். பாவத்தை விட்டு விடு. பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்குரிய தேசமாகிய எகிப்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி புறப்பட்டார்கள். அதனால தான் தேவன் அவர்களுக்கு விரோதமாக தடையாயிருந்த எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவருடைய சித்தமாகி அந்த கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை பிரவேசிக்க செய்வதை நிறைவேற்றினார். அந்த சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். அதை எப்படி செய்தார் என்றால், சங்கீதம் 114 3வது வசனத்தை வாசிப்போம். கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. என்ன நடந்துச்சு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிட்டு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசமாகிய கானானுக்குள் போவதற்காக யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்றார். ஏன்? தேவனுக்கு சித்தமான வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பதற்காக தேவன் இந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சாரு. உங்களை நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதற்கான வழியில நடத்துவதற்கு தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வழி நடத்துவார். அது சாதாரண வழியா இருக்காது. அந்த வழியெல்லாம் அற்புதம் அதிசயம் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறபடினால உங்களுக்கு முன்பாக கடல் கண்டு விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஏன்னா அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கு. அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கனால, அவர் உங்க கூட இருக்கிறதுனால இந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்திடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு புறப்பட்டு போனாங்க? கர்த்தர் தங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதாவது நிரந்தரமா தங்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்ட தேசத்துக்கு அவர்களை அழைத்து சென்றார். அதுவும் கர்த்தருடைய வழியில் அழைத்து சென்றார். அவர்கள் போகிறதற்கு உலக பிரகாரமான அநேக வழிகள் உண்டு, அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கான. அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்யல. அவருடைய வழியில் நடத்தினார். அவர்களுக்கு முன்பாக கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது.
இதெல்லாம் எதனால உண்டாது அப்படின்னா, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது தான் இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை நமக்காக செய்து அவருடைய வழியில் ஆண்டவர் நடத்துவார். சங்கீதம் 114 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். தேவன் என்ன செய்கிறார்? கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றி கற்பாறையை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் பூர்த்தி செய்வார். இதுதான் தேவனுடைய வழியில நீங்க நடக்கும்போது தேவன் உங்களை நடத்துகிற விதம். உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவருக்கு சித்தமான வழியில அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை சுதந்திரிக்க செய்திடுவார். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அந்த உலகத்தை ஜெயித்தவர் தான் உங்க கூட இருக்கிறார். அதனால் அவர் யெகோவா நிசியாக இருந்து உங்களுக்கு வெற்றி தருவார். அவர் எந்நாளுமே வெற்றி தருகிற தேவன். நீங்கள் அவர் சித்தத்தை செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா எந்நாளுமே உங்களுக்கு வெற்றி தருவார். எபேசியர் 6:6 வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நாம் எல்லாத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். மனுஷனுடைய பார்வைக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. எபிரேயர் 10:23 வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். அதனால் உங்களுக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நீங்கள் அசைவில்லாமல் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் தேவனுக்கு சித்தமில்லாததை மனிதன் சொன்னாலும் நான் தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் செய்வேன், தேவனுடைய சித்தத்தை தான் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்து அது நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வோமாக. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த யெகோவா நிசி உங்களுக்கு வெற்றி தருவார். God bless you.